வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவிற்கு புதுவரவாக வந்துள்ளது சிங்கவால் குரங்கு குட்டி ஒன்று. பூங்காவில் தான் அடைக்கப்பட்டுள்ள இடத்தில் ஒரு குடும்பமாக சுமார் 10 சிங்கவால் குரங்குகள் வாழ்ந்து வருகின்றன. ரவி, ராகவி என்று பெயரிடப்பட்டுள்ள சிங்கவால் குரங்கின தம்பதியர்களுக்கு பிறந்த சிங்கவால் குரங்கு குட்டி ஒன்று இந்த குழுவை தான் வெளிப்படுத்தும் சேட்டைகள் மூலம் தங்கள் பக்கம் திருப்பியுள்ளது என்பதோடு இந்த குரங்குகளை பார்வையாளர்களும் கவனிக்க தவறுவதில்லை. இப்போ சம்மர் பேசுகிறது வண்டலூர் வரும்போது இங்கே சிங்கவால் குரங்கு பார்த்தோம். ரொம்ப முக்கியமான அழிஞ்சிட்டு வர இனங்களில் இது ஒரு முக்கியமான இனமாக இருக்குது. இது வண்டலூர் நல்லா பாதுகாப்பாக வளர்த்துருக்குறாங்க. இப்போ சின்ன குட்டி போட்டுருக்கு. அதை பார்க்க முடியல. அதை பார்க்கணுன்னா குழந்தைங்க நாங்கள் ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு வந்துருக்கோம். ஆனால் விட மாட்டேன். அந்த குட்டிலாம் ரொம்ப அந்த குரங்கு அரவணைச்சிட்டு இருக்கனால அதை பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கோசம் 10 நிமிஷம் கலர் வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டிய நிலைமை இருக்குது. புதிதாய் பிறந்த சிங்கவால் குரங்கு குட்டிக்கு கேரட், வாழைப்பழம் மற்றும் மாம்பழம் ஆகியவை உணவாக வழங்கப்படுகிறது. குழந்தைகள் தொடங்கி பார்வையாளர்கள் அனைவரும் இந்த குரங்குகள் செய்யும் சேட்டைகளையும் குறும்புத்தனங்களையும் பார்த்து ரசிக்கின்றனர். சிங்கவால் குரங்கு கேள்விப்பட்டதுனால நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இந்த விலங்கு என்றைக்குமே அழியாமல் நல்லபடியாக இருக்குங்கிறது எங்களுடைய குறிக்கோள். இவ்வுயிரினங்கள் உலகிலேயே மேற்கு தொடர்ச்சி மலையில் தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் எல்லை பகுதியில் மட்டும் காணப்படுவதோடு இதன் ஆயுட்காலம் 20 to 30 ஆண்டுகள் ஆகும். சுகீர்த்தா தமிழரசனுடன் ஷேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.